முதல்ல இந்த பல்பு வாங்கக்குள்ள ஏன்டா இந்த பல்பை வாங்கினேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெரியுது இந்த பல்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பல்ப் நான் 3 இடத்துல மாட்டியிருக்கேன். கிச்சன்லேயும் மாட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் பெட்ரூமு, அப்புறம் மெயின் டோர்லேயும் இந்த பல்பை நான் மாட்டியிருக்கேன். அதாவது வீட்டு வாசல்லையும் இந்த பல்பை மாட்டியிருக்கேன். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து வேணால் இந்த பல்பை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மொபைலில் ஆப் இருக்குது, அலெக்ஸா ஆப் இருக்குது, அதன் மூலிமா ஆப்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட அலெக்ஸா டிவைஸ் இருக்குன்னா அதன் மூலிமா கூட இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்களேன், அலெக்ஸா வால்யூம் 10. ஏன்னா சவுண்டு கம்மியாக கேட்கல, அதனால் வால்யூம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அலெக்ஸா கிச்சன் லைட் ஆன். ஓகே. பார்த்தீங்களா, கிச்சன் லைட்டு இப்போ ஆன் ஆகிடுச்சு. இதில் இது என்ன ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ஒன்றும் சுவிட்சில் போய் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஏன்னா எதனாலனா நான் சுவிட்ச் வச்சிருக்கிற இடத்துல சாமி படம்லாம் நிறையா இருக்குது. அந்த ஒரு காரணம். இன்னொரு ரீசன் என்னென்னா, நைட் டைமில் நான் மொபைல்லேயே இந்த லைட்டை ஆஃப் பண்ணிப்பேன், ஆன் பண்ணிப்பேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை பாருங்கள். அலெக்ஸா கிச்சன் லைட் ரெட் கலர். ஓகே. பார்த்தீங்களா, இது கலரும் மாறும். அலெக்ஸா கிச்சன் லைட் க்ரீன் கலர். ஓகே. பார்த்தீங்களா, எப்படி கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு சூப்பரான விஷயமும் இதில் இருக்குது. அலெக்ஸா கிச்சன் லைட் 30%. ஓகே. பார்த்தீங்களா, சின்னதாக ரவுண்ட் அடிச்சிச்சிங்களா. அலெக்ஸா கிச்சன் லைட் 100%. ஓகே. பாருங்கள், அப்படியே பிரைட் மாறுது. இது வெளிச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்கள்கிட்ட அலெக்ஸா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மொபைல் டிவைஸ் மூலிமா இதை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். முதல்லலாம் இதனுடைய விலை 2000-3000னாங்க. பட் அவ்வளோலாம் கிடையாது. நான் இதில் கடையில் வாங்கினேன், நியர்பை கடையில் வாங்கினேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 250 ரூபாய்க்கு வாங்கினேன். பட் இது அமேசான்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 500 ரூபாயிலே இருக்குது, 200 ரூபாயிலே இருக்குது. ஒரு நல்ல ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன். மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டெக்னாலஜி வருதுன்னா அப்படியே பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே, ஏன் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.